ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சார், பொதுவாகவே நிறைய சந்தேகங்கள் எல்லாருக்குமே இருக்கும். பெண்கள் வழிபாடு, ஆண்களுக்கான வழிபாடு அப்படின்னும் போது அந்த சந்தேகங்களே வராதுன்னு வச்சுக்கோங்களேன். பெண்களுக்கான வழிபாடுன்னும் போது காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிக்கணும், வீட்டெல்லாம் தொடச்சிட்டு தான் அதுக்கப்புறம் பூஜையில் உட்காரணுமாங்கிற முதல் சந்தேகத்தில் ஆரம்பித்து 48 நாள் அப்படின்னு சொல்கிறாரே, ஆனால் விதிவிலக்கு இதில் இருக்கே பெண்களுக்கு, அந்த நாட்களில் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் சேர்த்தே எழதான் செய்யுது. இது குறித்த விளக்கங்களை கொடுங்க. நான் சொல்லிட்டேன், தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துக்கு நீங்கள் குளிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு இன்டைரக்ட் ஒரு வேர்டு இருக்கு. சரி, இப்போ குளிக்கணும்னா அதுலேயே சில பேர் கேட்குறாங்க, சார் தலைக்கு குளிக்கணுமா? ஆமாம், குளிக்கிறதுனாலே தலைக்கு தான் குளிக்கணும். அப்போ தீபம் ஏற்றுறங்கிற ஒரு வார்த்தைக்கு பின்னாடி நீங்கள் தலைக்கு குளிச்சிருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. சார், எனக்கு உடலில் வியாதி இருக்குது அப்படின்னா உங்களுக்கெல்லாம் மட்டும் விதி விலக்கு உண்டு, நீங்கள் அது உங்கள் கண்டிஷன் அப்ளை இல்லை. மீதி எல்லாருமே நிச்சயமாக தலைக்கு தான் குளிக்கணும். அதுலேயும் சார் குளிர்ந்த நீரில் தான் குளிக்கணுமா? ஆமாம், குளிர்ந்த நீரில் தான் குளிக்கணும். சில பேர் இந்த மந்திரம் சொல்லும்போது கண்ணை திறந்து இருக்கணுமா, கண்ணை மூடி தான் மந்திரம் சொல்லணும். சார், மனசுக்குள்ளே சொல்லலாமா அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் வாய் விட்டு தான் இந்த மந்திரம் சொல்லணும், அது இந்த பிரபஞ்சத்துக்கு ரீச் ஆகணும். மெயின் டோர் ஓப்பனில் இருக்கணுமா? ஆமாம், மெயின் டோர் ஓப்பனில் இருக்கணும். சார், பெண்கள் அந்த 3 நாட்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா எல்லா மந்திரத்துக்குமே வைப்ரேஷன் உண்டு. இந்த வைப்ரேஷனில் தான் இவ்வளோ பெரிய அற்புதங்களே நடக்குது. அந்த 3 நாட்கள் இந்த வைப்ரேஷன் நீங்கள் உடலுக்குள்ளே போட்டிங்கன்னா அந்த கர்ப்பப்பை அதை சார்ந்த பகுதிகளை இது பாதிக்கும். இந்த மந்திரத்தின்னு இல்லை, எந்த மந்திரத்தையுமே 3 நாட்கள் சொல்லக்கூடாதுங்கிறத ஆகம விதி. அதனால இந்த பிரபஞ்சத்தையே கடவுள் வார்த்தைகளினால தான் படைச்சான். இன்னைக்கு அசோகா அப்படின்னு அவர் கூப்பிட்டாருன்னா இந்த ரூபத்தில் போய் அவர் முன்னாடி நான் நிற்பேன். அவர் சொன்ன வார்த்தைக்கு இந்த முழு உடலும் அங்கே போகுங்கிறது தான் விதி. அதனால இந்த வார்த்தைக்கு சக்தி உண்டு. அந்த 3 நாட்களும் பெண்கள் சொல்ல வேண்டாம், அதன் பிறகு சொல்லுங்க. சரி, சொந்த பந்தங்கள் யாராவது இறந்து போயிட்டா நாங்கள் எத்தனை நாளைக்கு இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது அப்படின்னா 16 நாளைக்கு நீங்கள் சொல்ல வேண்டாம். இது பெண்கள் வயதுக்கு வந்தாலும் எல்லாமே 16 நாட்கள் கழித்து இந்த மந்திரத்தை நீங்கள் உபயோகம் பண்ணுங்க, நல்லது. சுபகாரியங்கள் நடக்கிறது, நாங்கள் ஒரு இடம் வாங்கலான்னு இருக்கோம், அப்போ அன்னைக்கு சொல்லலாமா? தாராளமாக நீங்கள் சொல்லலாம். இது பர்டிகுலராக குறிப்பிட்ட நாட்களில் சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சஷ்டி அன்னைக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கிறது, குறிப்பாகவே முருகனுக்கு உகந்த நாட்களில் நீங்கள் ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த நாட்கள் நம்ம செய்யலாம், செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது சொல்லிட்டீங்க. மந்திரம் எனக்கு பலிக்குதா இல்லையாங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஓகே, இன்னும் ஒரு பாயிண்ட் அதில், இந்த மந்திரம் சொல்லும்போது நீங்கள் மாமிசம் சாப்பிடலாமா அப்படின்னு சில பேருக்கு. ஏன்னா சார், நான் காலையில் சண்டே ஏர்லி மார்னிங் மந்திரம் சொல்லிடுறேன், 11 மணிக்கு இப்போ நான் மட்டன் சாப்பிடலாமா அப்படின்னா சாப்பிடுங்க, தப்பு இல்லை. சாப்பிட்டதுக்கு பிறகு இந்த மந்திரத்தை உச்சரிக்காதீங்க. ஏன்னா இந்த மாமிசத்திற்கு என்ன ஒரு கேரக்டர் இருக்குன்னா உங்கள் மந்திரத்தை இது நியூட்ரலைஸ் பண்ணிடும். அப்போ நீங்கள் சொன்னதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்காது. சண்டே அன்னைக்கு இந்த மந்திரத்துக்கு லீவ் விட்டுருங்க, மண்டேலேருந்து மீண்டும் கண்டினியூ பண்ணுங்கள். என்னைக்கு நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றீங்களோ அன்னைக்கு இந்த மந்திரத்துக்கு லீவ். அடுத்த நாள் சொல்லுங்கள், குளிச்சுட்டு சொல்லுங்கள், இதனுடைய பலன் உங்களுக்கு அபரிவிதமாக இருக்கும். ஆனால் இப்போது நடுவில் விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு 48 நாள் கணக்குனா, நான் அதுக்கு தான் பெண்களுக்கே கேட்டேன். அந்த 48 நாள் அப்படிங்கிறது அவங்களால கண்டினியூஸாக எப்போவுமே எந்த மந்திரத்தையுமே உச்சரிக்க முடியாது. இப்போது நம்ம நிறுத்து மந்திரம் சொல்கிறது தவறாக இருக்காதா? தவறாக இல்லை, நீங்கள் நிறுத்தலாம். எனக்கு தெரிஞ்ச இந்த மந்திரம் 48 நாள் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. இதெல்லாம் 10 நாளில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். அதனால் நீங்கள் கவலையே வேண்டாம், 10 நாளில் உங்களுக்கு ரிசல்ட் பரிபூர்ணமாக கிடைக்கும். அந்த 10 நாள் ரிசல்ட். இப்போ நான் இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தேன், எனக்கு ஒருவேளை மந்திரம் பலிக்குதா இல்லையான்றதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ ரெண்டுமே எல்ஸ் கண்டிஷன் வச்சுக்கோங்க. ஒன்று, இந்த மந்திரம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? எனக்கு நடக்கலை, இப்போ என்ன பண்ணலாம்? மற்ற கமெண்ட் எல்லாம் பார்க்குறேன், நிறைய பேருக்கு நடந்திருக்கு, பட் எனக்கு நடக்கலை. இப்போ எனக்கு நடக்கணும், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், முதல்ல இப்போ இந்த இடத்துக்கு ஒரு சந்தேகத்தை நம்ம கிளாரி பண்ணணும். என்னன்னா, மந்திரம் பலிக்கலையா, இல்லை நான் சொன்ன வழிமுறையில் ஏதாவது தப்பு இருக்கா? அப்போ என்ன பண்ணுங்கன்னா, இந்த மந்திரத்தை உங்கள் நம்பிக்கையான 3 பேருக்கு இந்த மந்திரத்தை பரிந்துரை பண்ணுங்க. ஒன்று உங்கள் அம்மாவுக்கு பண்ணுங்க, ஒன்று ஃப்ரெண்டுக்கு பண்ணுங்க, இன்னொன்று உங்கள் அண்ணனுக்கு, யாராவது உறவு முறையில் ஜென்டர் மாற்றி கொடுங்க. இவங்கள 3 பேருக்கு யாருக்காவது பழிச்சிட்டா உங்களுடைய வழிபாட்டு முறையில் தப்பு இருக்குது. இவங்க 3 பேருக்குமே கனெக்ட் ஆகலை அப்படின்னா இந்த மந்திரம் உங்களுக்கு பலிக்கலைன்னு அர்த்தம்.
இந்த மந்திரம் உங்களுக்கு பலிக்காம போறதுக்கு எல்லளவும் வாய்ப்பே இல்லை. ஒருவேளை உங்களுக்கு பலிக்கல, பட் உங்க அம்மாவுக்கு பலிச்சிருச்சு அப்படின்னா, இப்போ உங்க அம்மா கிட்ட கேளுங்க, நீ என்னன்னு இந்த சித்தரை கூப்பிட்ட, உங்களோட ஏன் இவர் கனெக்ட் ஆனாரு, நான் 20 நாளா சொல்றேன், எங்கூட 20 நாள் இவர் கனெக்ட் ஆகலன்னு கேட்டிங்கன்னா, நீங்க ஒரு தப்பு கண்டிப்பா பண்ணியிருப்பீங்க, உங்க அம்மா ஒரு நல்லது பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னு கேட்டு இங்க நிவர்த்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா உங்களோட சித்தர் கனெக்ட் ஆயிருப்பாரு. இந்த சம்பவம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஒரு பெண் அவங்க 27 நாள் இந்த மந்திரம் சொல்லிட்டு இருந்திருக்காங்க, கனெக்டே ஆகலை. இதை நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அவங்க வீட்டுக்காரை எழுப்பி, எங்க நாளைக்கு நீங்கள் அதிகாலையில் அலாரம் வச்சிடுறேன், அந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் எனக்காக மந்திரம் சொல்லிடுங்க, எனக்கு சுத்தமாக உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு இந்த கேளக்கீரை பற்றியோ எண்ணெய் பற்றியோ எதுவுமே தெரியாது. இந்த மந்திரம் மட்டும் கேளக்கீரை சித்த நமோ நமகன் மட்டும் ஒரு 20 நிமிஷம் சொல்லிட்டு மீண்டும் நீங்கள் தூங்கிடுங்க, இவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. அவர் ஒரே ஒரு நாள் எந்திரிச்சு மந்திரம் மட்டும் சொல்லிட்டு திரும்ப படுத்துட்டாரு. கனவுல சித்தர் போய், இந்த மாதிரி அசோகாங்கிறவர் கோவில் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு எனக்காக, அந்த வேலைக்காக தான் இந்த மந்திரமே இந்த பூமிக்கு வந்திருக்குது, உன் மனைவி இந்த விஷயத்துக்கு தான் கேட்டிருக்கா, உன் மனைவிக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, இந்த சந்தேகத்துக்கும் அவர் அசோகா வீடியோ போட்டிருக்கிறாரு, அந்த வீடியோவை உன் மனைவி பார்க்க சொல்லு, இதை மாதிரி ஒரு தப்பு உன் மனைவி பண்றா, அதை கரெக்ஷன் பண்ண சொல்லு அப்படின்னு அவர் கனவுல மந்திரம் சொல்லிட்டு படுத்தவர் கனவுல கேளக்கீரே போய் சொல்லியிருக்கிறார். எந்திரிச்ச உடனேயும் அவரு சொல்றாரு, ஏங்க நீங்க மந்திரம் சொன்னீங்களா அப்படின்னு கேட்கிறப்ப, மந்திரம் சொன்னேன், அவர் தான் சித்தர் வந்தாரு, அப்புறம் நீ இதுக்காண்டிதான் இந்த மந்திரமே சொல்றியாமா, அதையும் சொன்னாரு, அப்புறம் அந்த வீடியோ அவரே போட்டிருக்காராமா, கோயில் கட்டுறாராமா, அந்த கோயில் கட்டுறதுக்கு இடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மொத்த டீட்டெயிலையும் ஒரே ஒரு நாள் மந்திரத்துல உட்காந்து அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாங்க. இந்த அம்மாவுக்கு ஆச்சரியம், 27 நாள் நான் கூப்பிட்டேன், என்கிட்ட வரல, ஒரே ஒரு நாள் ஆல்டர்னேட்டிவா ஒரு பர்சனை வச்சாங்க, அந்த பர்சன் கூட கனெக்ட் ஆயிட்டார். அப்பதான் நான் மக்களுக்கு மறுபடியும் ஃபில்டர் பண்ணி கொடுக்குறேன். நீங்க உங்க ட்ரெஸ்ஸில் எல்லாம் கூட இந்த நைட்டியோட உட்காந்து மந்திரம் சொல்றது, பெட்டு மேல உட்காந்து மந்திரம் சொல்றது, ஏன்னா அதிகாலையில இவங்க எந்திரிச்சிடுறாங்க, பூஜை ரூம்ல உட்கார மாட்டேங்கிறாங்க, பெட்டு மேல, ஏன்னா இப்ப அடுத்து இவங்க தூக்க போறாங்க, அதனால பெட்லயே உட்காந்து நைட்டியோட உட்காந்து மந்திரம் சொல்றாங்க. எந்த கடவுளும் உங்களை கனெக்டே ஆக மாட்டாங்க. உங்ககிட்ட அளவும் உங்களை கனெக்ட் ஆகாத மாதிரி சுத்தமான ஒரு திங்க் இல்லை அப்படின்னா சித்தர்கள் வரவே மாட்டாங்க. ரெண்டாவது சித்தர்கள் ரொம்ப கோபக்காரங்களும் கூட. அதனால இந்த நைட்டி லுங்கி இது எல்லாத்தையுமே களைஞ்சிருங்க, நல்ல உடை உடுத்தி அதுக்கப்புறம் உட்காந்து நீங்கள் பூஜை ரூமில் மந்திரம் சொல்லுங்கள். பூஜை ரூமே இல்லை, ஹால்லேயே உட்காந்துக்குங்க. சார் நான் மந்திரம் சொல்லும்போது மீதி எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, பரவாயில்ல, நீங்கள் ஒரு ஆள் மந்திரம் சொல்லுங்கள், நிச்சயமாக உங்களோட சித்தர் கனெக்ட் ஆவார். விளக்கேத்தணும் அப்படிங்கிறது நியதி. ஆமா நியதி. இது இல்லை சார் நான் வெளிநாட்டில் இருக்கேன், நான் எங்கள் வெளிநாட்டில் தீபமே இல்லை அப்படின்னா, இல்லை விளக்க எடுத்தனா ஃபேன் ஆஃப் பண்ணணும், எந்திரிச்சிருவாங்க, இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னா நீங்கள் விளக்கு கூட ஏற்ற வேண்டாம். ஆனால் ஏத்தணுங்கிறது கட்டாயம். இதை ஏத்துனீங்கன்னா சீக்கிரமா கனெக்ட் ஆவாங்க. இந்த எல்லா விதிமுறைகளும் ஏன் நான் கொடுத்துருக்கேன்னா, நீங்க சீக்கிரமாக கனெக்ட் ஆகுறதுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். இதைப்படி நெய் தீபம் ஏற்றி ஒரு டம்ளர் தண்ணி வச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் கூப்பிட்டீங்கன்னா 7 நாளில் சித்தர் கூட நீங்கள் கனெக்ட் ஆயிடுவீங்க. உங்கள் பிரச்சனை 8வது நாள் தீர்ந்துடும். இல்லைன்னா இதை நீங்கள் ஒரு மாதம் செய்யணும், வேண்டாம். அவ்வளோ லாங்க நம்ம போகாம ஒரு தூய்மையான மனதோட நம்ம கேளக்கீரை நினைக்கும் போது கட்டாயமா உடனே கனெக்ட் ஆயிடுவாரு. அதான் அவரும் எதிர்பார்க்கிறாரு இல்லையா? நல்ல ஒரு தூய்மையான ஒரு மனது வேணும், அந்த மனதுக்கு தேவையான கஷ்டங்களை எது இருந்தாலும் நீக்கி விட்டுறணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆவல். அதற்காக தான் உங்க மூலியமா எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மந்திரங்கள் உச்சாரணம் பண்ணும்போது என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொன்னீங்க. ஆனா என்னென்ன கஷ்டங்களுக்கு கேட்கலாம்? ஏன்னா எல்லாருக்குமே காரிய தடைகள் அப்படிங்கிறது இருக்க தானே செய்யுது. எனக்கு பண கஷ்டம் இருக்கு, மன கஷ்டம் இருக்கு, போதாத்துக்கு நான் லோன் வாங்கி வச்சிருக்கேன், இஎம்ஐ கட்டவே முடியல. பொதுவாகவே நாம செய்யக்கூடிய தவறுகளுக்கு நம்ம பிராயச்சித்தம் எங்க போய் தேடுறோம்னா, அது சம்மந்தமே இல்லாத ஒரு சித்தர்கிட்டயோ இல்லைன்னா கடவுள்கிட்டயோ எப்ப என் லோன் அடைச்சு விடுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம போய் கேட்டுட்டு இருக்கோம். இது சரியான வழிமுறை தானா? நீங்களே 100% சரியா சொல்லிட்டீங்க. இந்த கேளக்கீர் மந்திரம் பழிக்கலைன்னு சில பேர் சொல்றவங்களுக்கு நான் அதை தான் சொன்னேன். இவரை கேட்டுட்டு நீங்க லோன் வாங்கல, இல்லை இவருக்காகவும் நீங்க லோன் வாங்கல, உங்க கஷ்டமான நீங்க பட்ட எந்த கஷ்டத்துக்கும் கேளக்கீர் காரணம் இல்லை. இன்னைக்கு இவரை கூப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இவர் வந்தா ஒளி வந்துருங்கிற ஒரு பாசிட்டிவ் எண்ணம் மட்டும்தான். ரெண்டாவது, இந்த மந்திரத்தை நீங்க விலை கொடுத்து வாங்கல, இல்லை 2000 ரூபா கட்டி நான் வாங்கிட்டேன், இப்போ வேலை செய்யலைன்னா என்ன பண்றது? உங்களை நான் எந்த இடத்துக்கும் டிராவல் பண்ணி வரவும் சொல்லலை. இருக்கிற இடத்துலயே உங்க வீட்டிலேயே இலவசமா இந்த மந்திரத்தை சொல்லுங்க, கடவுள் வராருன்னு நான் சொல்றேன்.
இதை விட எளிமையா எந்த கடவுள் உங்க வீட்டிற்கு வந்து இன்னைக்கு தேதிக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இதை செய்யறதுக்கு ஒரு சித்தர் தயாரா இருக்கும்போது இதை விட எளிமையா என்ன இருக்கு? அதனால நான் என்னென்னலாம் கேட்கலாம் அப்படின்னா, உங்க என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீங்க எக்ஸாம்ல பாஸ் ஆகணும், என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும், கடன் பிரச்சனைகள், இல்லை நீங்க வீடு கட்டணும், இந்த லேண்டு விற்காம பல வருஷமா போராடிட்டு இருக்கு, என் பூர்வீக சொத்து கைக்கு வராம இருக்குது, 2வது திருமணத்துக்காக காத்திருக்கீங்க, ஃபாரின் போகிறதுக்காக நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நான் ஆசைப்பட்ட பிஸ்னஸ் இன்னும் பண்ணலை, இன்னும் வேலையாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். உங்களோட எல்லா தேவைகளுக்கும் ஒரே மந்திரம் கேளக்கியர் சித்தர் நமோ நமக. உங்களுக்கு இதை கொடுக்கக்கூடிய தகுதி உங்ககிட்ட இருக்குமானால் 100% உங்கள் தகுதியை வளர்த்தி அவர் உங்களுக்கு கொடுக்குறார். இன்னைக்கு நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் அப்படின்னா எனக்கு இந்த ஞானத்தையுமே அவர் முதல்ல கொடுத்தார். அதன் பிறகுதான் என்னை உயர்த்தி இந்த இடத்துக்கு உட்கார வச்சிருக்கிறார். நிச்சயம் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். அதன் பிறகு நீங்க ஜொலிக்க ஆரம்பிச்சிருவீங்க உங்க ஃபீல்டில். இப்போ ஆனாலும் எப்பவுமே வந்து ஜாதகங்கள் கை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு கடன் பிரச்சனை தீரணும்னாலோ இல்லை எனக்கு திருமண தடை நீங்கனாலோ அதற்கு ஜாதகத்திலும் வழி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, வரன் தேடிக்கிட்டே இருப்பாங்க, 30 வயதெல்லாம் கடந்தும் வரன் கிடைக்காம போயிருக்கும். இப்போ நம்ம கேளக்கியர் சித்தரை வந்து வழிபடுறதன் மூலமா இந்த தடைகள் தகர்ந்து எரியுமா? நிச்சயமாக. இதுக்கு நானே உதாரணம். நான் வந்து கடக ராசி, பூச நட்சத்திரம், எனக்கு இப்ப கேது மகாதசை ஓடிக்கிட்டு இருக்கு, அஷ்டமத்து சனி ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல முக்கியமா சொல்லணும்னா என்னுடைய ராசிக்கு அஷ்டமத்து சனி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த அஷ்டமத்து சனியில இன்னைக்கு மீடியால நான் ஒரு பிரபலமா இருக்கேன், ஓகேங்களா? இதையே ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்டு, சார் இந்த மாதிரி இவருக்கு அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்கு, கேது மகாதசை ஓடிக்கிட்டு இருக்கு, இவர் மீடியால ஜொலிப்பாரா அப்படின்னு கேட்டா வாய்ப்பே இல்லப்பா அப்படிம்பார். இந்த வாய்ப்பே இல்லாத ஒரு ஆள் இங்க வந்து உட்காந்துருக்கு. இன்னைக்கு எல்லா இன்டர்வியூவும் கொடுக்குறோம். இன்னைக்கு ஆக்சுவலி உங்களுக்கு இந்த மீடியாவில் நீங்கள் ஜொலிக்கணும் அப்படின்னாலே உங்களுக்கு ராகு வந்து நல்ல இடத்துல இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில். ஏன்னா இந்த மீடியாங்கிறது, சினிமாங்கிறது, புகைப்படம் அப்படிங்கிறது எல்லாமே ராகுவோட டிபார்ட்மெண்ட். உங்கள் ஜாதகத்தில் ஒத்துழைப்பே இல்லைனாலும் அதை கேளக்கியர் சித்தர் தலைகீழாக மாற்றி உங்கள் வாழ்க்கையில் ஒரு சுபிட்சத்தை கொடுக்குறாரு. அதுக்கு நானே உதாரணம். ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.